குழந்தை இல்லை அப்படின்னாவே நார்மலாக எல்லாருமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிடுறாங்க. டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக 28 நாளைக்கு ஒருக்கு வருது, 3 to 5 days நல்லா ஃப்ளோ போகுது, எனக்கு வந்து ஸ்கேன்லேயும் வந்து ஓவரி ஃப்ரீயாக தான் இருக்குது, PCOS கிடையாது, எண்டோமெட்ரியமும் வந்து நல்லா வளருது. ஒரு சைடு பிளாக் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இன்னொரு சைடில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். வரக்கூடிய பீரியட்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றதும் ரிவர்சல் பிளட் ஃப்ளோ ஏற்படுத்தி உள்ள டியூப் பிளாக் ஆகுது. Ethnic Healthcare. Ethnic Healthcare. நான் டாக்டர் யோகோதயா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்ல நம்ம குழந்தையின்மைக்கு மிக முக்கியமான காரணமான ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் பத்தி பார்க்கலாம். பொதுவா ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாவே நார்மலா எல்லாருமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிடுறாங்க. டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டா 28 நாளைக்கு ஒருக்கு வருது, 3 to 5 days நல்லா ஃப்ளோ போகுது, எனக்கு வந்து ஸ்கேன்லயும் வந்து ஓவரி ஃப்ரீயா தான் இருக்கு, PCOS கிடையாது, எண்டோமெட்ரியமும் வந்து நல்லா வளருது அப்படின்னு சொல்றாங்க. AMH லெவல் கூட நார்மலா தான் இருக்குங்கிறாங்க. ஆனா HSG டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களாமா அப்படின்னா இல்லங்கிறாங்க. எடுத்தவங்க ஐயோ அதுவா இனிமே நான் திருப்பி எடுக்கவே மாட்டேன், அவ்வளவு வலி வேதனை அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இல்ல டாக்டர் நான் அனஸ்தீசியா போட்டு அந்த HSG டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு வந்து 2 சைடுமே டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது கருக்குழாய். இந்த கருக்குழாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சினைப்பையிலிருந்து ஒரு முட்டை வந்து வெடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது 28 நாள் ஒருக்க சைக்கிள் ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு முதல் நாள் மாதவிடாயிலிருந்து கணக்கு பண்ணி அப்ராக்சிமேட்டா 12, 14, 16 இந்த நாட்கள்ல வெடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த முட்டை வெயிட் பண்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப். சோ ஒரு ஸ்பெர்மும் எக்கும் கலந்துக்க கூடிய, அதாவது மீட் பண்ணிக்க கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையோட ஸ்பெர்ம் நீந்தி போய் அந்த முட்டையை மீட் பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய பிளாக்னால அவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுது. சோ இப்போ ஒரு மாசம் முட்டை வந்து ஒரு ஓவரியில இருந்து வெளியே வந்துச்சுன்னா அடுத்த மாசம் அதுல இருந்து வெளியே வருது அப்படிங்கும்போது ஒரு சைடு பிளாக் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இன்னொரு சைடுல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல 6 மாசம் அவங்களுக்கு குழந்தை தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 6 மாசம் அவங்களுக்கு குழந்தை தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சான்சஸ் ஆஃப் 50%, ஏன்னா ஒரு சைட் டியூப் பிளாக் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல அட்லீஸ்ட் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன்லயே தான் உங்களுக்கு குழந்தை நின்றுக்கணும். பட் அதையும் மீறி நிக்கல அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எண்டோமெட்ரியம் திக்னஸை பார்க்கணும். ஏன்னா ஒரு கருக்குழாயில எதனால் அடைப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கர்ப்பப்பையுடைய உள் சுவர் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறது, இன்னொன்னு PCOS காரணமாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது கர்ப்பப்பையுடைய உள் சுவர்னு சொல்ற அந்த பெட் லேயர் ஓவர் திக்கனிங் ஆகுறது. ஒரு எண்டோமெட்ரியத்தோட இன்னர் லேயர் 9 to 11 mm தான் இருக்கணும். பட் ஓவர் திக்கனிங் 14 mm, 20 mm, 25 mm ஆகும்போது இந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கே வந்து உள்ள டியூபோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். சோ அப்போ வந்து ஒரு கேவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால எவ்வளவு வளர்ந்தாலும் அங்கெல்லாம் நீதி போய் இன்டர்கோஸ்டைம்ல எல்லாம் போயிடும். பட் டியூப்ங்கிறது ஒரு மெலிசா இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த இன்னர் லேயர் ஓவரா திக்கனிங் ஆகி தடிமனா வளர்ந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப் இருக்கு, அதுல வந்து நிறைய சால்ட் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா தண்ணி வந்து அதுல கம்மியா தானே போகும். அவ்வளவு பெரிய பைப்புக்கே அந்த மாதிரியான ஸ்டேஜ். பட் இவ்வளோன்னு இருக்கக்கூடிய ஒரு டியூப்ல எல்லா பக்கம் செடிமெண்டேஷன் ஆகி எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன் ஓவரா இருக்கிறதுனால ஓவரா வளர்ந்து கேப்பே மூடிக்கும். அப்போ அதை தான் நம்ம ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்றோம். ஸோ இப்படி இந்த பிளாக் இருக்கிறவங்களுக்கு ஹைட்ரோசால்ஃபிங்கோகிராம் அப்படிங்கிற ஒரு டையை வந்து வெஜினா மூலமா இன்சர்ட் பண்ணும்போது அந்த இங்க் டை வந்து அப்படியே எல்லா பக்கம் பரவும். அப்போ எக்ஸ்ரேல எடுக்கும்போது டை இங்க் வந்து எங்கெங்கெல்லாம் உள்ள பரவுதோ அது வந்து நமக்கு தெரியும். அப்போ எங்க பிளாக் இருக்கோ அந்த இங்க் பரவி இருக்காது, அந்த எக்ஸ்ரேல அந்த டியூப் தெரியாது. அப்போ அதை நம்ம பிளாக்கா அப்படிங்கிறது எடுக்கிறது தான் HSG டெஸ்ட். இதை எடுக்கும்போது ரொம்ப வலி வேதனை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பயத்திலே வந்து ரொம்ப குறுகிடுவாங்க. அந்த குறுகும் போது மசில் கான்ட்ராக்ட் ஆகும். அதையும் மீறி அந்த இங்கை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளும் போது வலி வேதனையில ரொம்ப துடிப்பேன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதை எளிதா சித்த மருத்துவத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருந்துச்சுன்னா லெஃப்ட் கால் கெண்டைக்கால் சதை வலி இருக்கும், ரைட் சைடுல பிளாக் இருந்தா ரைட் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்களே சொல்லப்பட்டிருக்கு. 2 சைடு பிளாக் இருந்தா ஒன்னா, அதாவது உடலுறவுல ஈடுபடும் போது காஃப் மசில்ல பெயின் இருக்கும், அதுதான் சிம்டம். அப்போ நம்ம ஆல்ரெடி HSG டெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட நம்ம கேட்போம், சரி ஓகே நீங்க வந்து இது மெடிசன் கொடுத்து நமக்கு அந்த பிளாக் சரியாச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க மறுபடியும் HSG டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ அது மட்டும் வேணாம் டாக்டர், வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் இதை சொல்லுவேன், இந்த மாதிரி மறுபடியும் நீங்க இன்டர்கோர்ஸ் டைம்ல ட்ரை பண்ணும்போது காஃப் மசில்ல பெயின் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னு கேட்டா ஆமான்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இது வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த பெயின் இல்லைன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல நீங்க மறுபடியும் கன்சீவ் ஆயிட்டீங்கனாலும் அந்த பிளாக் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் எடுக்கணுங்கிறது 100% அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் திருப்பி HSG எடுத்து பார்த்தா அந்த பிளாக்கும் கிளியரா இருக்கும். இது வந்து ஈஸி டு கியூரபிள் இன் சித்தா. ஸோ அப்படி
இருக்கும்போது நம்ம எடுத்த உடனே போயிட்டு ஐயோ இந்த டியூப் வந்து பிளாக் ஆயிடுச்சு, நான் லாப்ரோஸ்கோபி பண்ணும்போது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணணுமா அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவே அந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், ஓவர் திக்னிங் இதெல்லாமே கரைஞ்சு உங்களோட மென்சுரேஷன் வெளியாயிடும். ஸோ தட் நீங்க டியூப் எந்த காரணத்தை கொண்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பிகம்ஸ் மேண்டேட்ரி. அப்போ ஒரு சைட் டியூப் மட்டும் கட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இன்னொரு சைட் டியூப் மூலமாகவும் இயற்கை கருத்தரிப்புக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். இது ஒரு சைடு இருக்க எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப். இன்னொரு பக்கம் வரக்கூடிய பீரியட்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றதும் ரிவர்சல் பிளட் ஃப்ளோ ஏற்படுத்தி உள்ள டியூப் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அடுத்தது பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல உடல் ஈடுபடும் போது வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய பிளட் திருப்பி உள்ள ரிவர்சல் ஆயும் இதே போன்ற ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதனாலாம் இது வருதோ அது டெஃபினட்டா நம்ம அவாய்ட் பண்ணும். மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல செக்ஷுவல் ஆக்ட், வரக்கூடிய பீரியட்ஸை ப்ரொஜெஸ்டின் டேப்லெட்ஸ் போட்டு நிறுத்தி வைக்கிறது, இதெல்லாமும் வந்து ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கை காஸ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கூட ராமநாதபுரத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு மேரேஜ் டேட் 2 மாசத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு அந்த டைம் பார்த்து பீரியட்ஸ் வரும், எனக்கு அதை வந்து நிறுத்தி வைக்கணும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட கண்டிஷன் எண்டோமெட்ரியோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஓவரியில ஒரு பெரிய சிஸ்ட். ஸோ இந்த சிஸ்டை கிளியர் பண்றதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அவங்க 2 மாசத்துல மேரேஜ்னு சொல்லி பீரியட்ஸ் நிறுத்தினாங்கன்னா உங்களுக்கு தான்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இது பண்ணோம். பிளஸ் மேரேஜ் டேட்ஸ் யூஸ்வலாவே ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பீரியட்ஸ்னு தெரியல, எங்க அம்மா என்கிட்ட கேட்காம வந்து இது மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இதனால நீங்க உங்களோட உடலை தான் கெடுத்துக்கிறீங்க. ஏன்னா வரக்கூடிய பீரியட் டேட் நிறுத்தும் போது டெஃபினட்டா ஃபெலோப்பியன் டியூபை வந்து ப்ராப்ளம் ஆக்கும். அப்ப ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தையின்மைன்னு பார்க்கும்போது ஃபெலோப்பியன் டியூப்பாங்க. அதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து ப்ராப்பரான டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட மேரேஜ் டேட்டா இருந்தாலும் சரி, ஹனிமூன் டேட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த டைம்ல போயிட்டு பீரியட் நிறுத்தி வைக்கிறது உங்களோட கர்ப்பப்பையை நீங்களே வந்து நல்லா இருக்கிற கர்ப்பப்பையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஒரு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவம் மூலமாவே கியூர் பண்ணி இயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறத எளிதா அழகா சுலபமான, இன்ஃபேக்ட் ஒரு இலவசமான ஒரு ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் உள்ளது. இதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பயத்தினால டக்குன்னு 22 வயசுலயே ஐவிஎஃப் பண்றது அதெல்லாம் தேவையே கிடையாது. இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலமாகவே டியூப் பிளாக் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் கிளியர் ஆகி குழந்தையும் நிற்கும். இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபெலோப்பியன் டியூப் பிளாக், கருக்குழாய் அடைப்பு எதனால ஏற்படுது, இருந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இதுக்கு சித்த மருத்துவத்துல எப்படி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னொரு செக்மெண்ட்ல உங்க எல்லாரையுமே வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவிய மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவிய மக்களை என்றும் காக்குமே.